உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், மாணவன் மாணவிகளே, தலைவர்கள் அமைச்சர்கள் கல்விக்குள்ள எதுக்கு வராங்க? படித்த அறிவாளிகளே எதுக்கு வராங்க சொல்லுங்க. அவங்களுக்கு அங்கே என்ன வேலை? மாணவன் மாணவிகளை அங்கே அமைச்சருக்கு என்ன வேலை, முதலமைச்சருக்கு என்ன வேலை, பிரதமருக்கு என்ன வேலை? பசங்க, சின்ன பசங்களோட அங்கே என்ன வேலை? உங்களுக்கு வயசு என்ன? சின்ன பையலோட உட்காந்து விளாடலாமா? வயசுக்கு தகுந்தல போய் விளாடணும். மாணவன் மாணவிகளை சொல்கிறது புரிஞ்சா? இந்த அரசியல்வாதிகளுக்கு கல்வித்துறைக்குள்ளே என்ன வேலை? இதை நீங்கள் படிக்கணும், சரிங்களா? படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடையாது. இன்னைக்கு 2025 14 8வது மாதம், சரிங்களா? இன்னைக்கு சொல்கிறேன், படிக்காதவன் இன்னைக்கு 24,000 சம்பாதிக்கிறான் மாதம். படித்தவன் 12,000 வேலைக்கு போகிறான். படிச்சுட்டு 12,000 வேலையும் இல்லாமல் இருக்கான். இவங்க செய்த சாதனை. மாணவன் மாணவிகளை புரிஞ்சா? படித்தவன் 12,000 வேலைக்கு போகிறான், படிக்காதவன் 24,000 வேலைக்கு போகிறான் மாதத்துக்கு. இன்னைக்கு படிச்சுட்டு 12,000 வேலையும் இல்லாமல் இருக்கான். இதே அவங்க செய்த சாதனை. அரசியல்வாதிகளுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள காலேஜுக்குள்ள என்ன வேலை சொல்லுங்க. நீங்கள் தான் பெரிய ரவுடி கூட்டமாச்சே, உங்களுக்கு அங்கே என்ன வேலை? நீங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வேலை நடக்கணும். படித்து வந்த பிள்ளைகளுக்குள்ள பரிசு கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். படிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? மாணவன் மாணவிகளை கல்விக்குள்ள அரசியல்வாதியை வந்து அராஜகம் பண்ணால் ஒத்த ஓட்டு போடக்கூடாது. இது நீங்கள் கல்வித்துறைக்கு செய்யும் நன்மை, கல்வித்துறைக்குள்ள இருக்க பெண்களுக்கு செய்கிற நன்மை. புரிஞ்சா? உள்ளே வந்தீங்கண்டா உங்களுக்கு ஒத்த ஓட்டு கிடையாது என்று நீங்கள் அடித்து சொல்லி செஞ்சு காட்டணும், சரிங்களா? கல்வித்துறைக்குள்ளே வர்றதுக்கு என்ன அர்த்தம் வேணும்ல? நாட்டில் எத்தனை